ஹாய் ஹலோ கைஸ், நம்ம சிங்கப்பெண்ணை சீரியலில் என்னென்ன சுருஷமான விஷயங்கள் நடக்க போகுதுன்ட்டு இந்த ஒரு குட்டி ப்ரமோவாக பார்க்க போகிறேங்க. என்னென்ன சுருஷமான விஷயங்கள் நடக்க போகுதுனாக்கா இந்த ஒரு டைமில் முக்கியமாக பார்த்தோன்னாக்கா எப்படியாச்சும் நம்ம ஆனந்தி என்ன ப்ராப்ளத்தில் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அதை தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் நம்ம அன்பு என்னென்னமோ ஒரு வழியில் இப்போ அவருமே பாடுபட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் பார்த்தோன்னாக்கா இந்த ஆனந்தி உண்மையை கண்டுபிடிச்சிருவாங்களா மாட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு தான் நாமளும் ஒரு ஏக்கத்தோடு பார்த்தோன்னாக்கா இருந்துட்டு இருக்கோம். இந்த டைமில் பார்த்தீங்கன்னாக்கா உண்மை தெரிய வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். ஆனால் அதுக்குமே பெரிய ட்விஸ்ட்டை தான் பார்த்தீங்கன்னாக்கா வச்சுட்டாங்கன்னு கூட சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த மித்ரா என்ன பண்ணாங்கன்னா ஒரு கேவலமான ஒரு வேலையை தான் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா இந்த இடத்துல இந்த ஆனந்திக்கு பார்த்தோன்னாக்கா அங்கேயுமே பார்த்தா அவள் இந்த எவிடன்ஸை கண்டுபிடிச்சிடக்கூடாது. மகேஷ் நம்மளுக்கு சொந்தமானவன். அதனால் இவன் பார்த்தோன்னாக்கா இந்த எவிடன்ஸ் எல்லாம் கிடைச்சிட்டா மகேஷ் தான் காரணம்னு தெரிஞ்சிடும். அதுக்கப்புறம் என்ன ஆகும், நம்ம ஆனந்தி நம்ம மகேஷை கல்யாணம் பண்ண போயிடும் இல்லைங்களா. அதனால தான் இப்போ இவ்வளோ ரிஸ்க் எடுத்து இந்த மித்ரா இந்த எவிடன்ஸ் கிடைக்கக்கூடாது, இதை நம்ம அழிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. ஆனால் அவங்க நினைக்கிற எதுவுமே பார்த்தோன்னாக்கா இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நடக்க போகிறது கிடையாது. இந்த மித்ராவுக்கு எல்லாமே பெரிய ஆப்பாக தான் அமைய போகுது. இப்போ இந்த மித்ரா இந்த எவிடன்ஸை நம்ம எல்லாத்தையும் டிலீட் பண்ணிடும். அது மட்டும் இல்லாமல் அங்கேயுமே பார்த்தோன்னாக்கா நம்ம மகேஷ் என்ன பண்ண போகிறான், இதெல்லாம் வச்சிட்டு இருக்கக்கூடாது, வச்சுட்டு இருந்தால் எப்படியாவது இந்த ஆனந்தி கண்டுபிடிச்சிருவோம் அப்படின்னு சொல்லி இப்போ ஒரு அளவுக்கு துருவி துருவி என்ன பண்ணாங்க, எவிடன்ஸ் கிட்ட வரைக்கும் வந்துட்டாங்க இல்லையா. அதனால நம்ம விடவே கூடாதுன்னு சொல்லி மித்ரா இந்த மாதிரி ஒரு விஷயத்த பண்ணுறாங்க. நம்ம மகேஷ் இல்லாத அந்த ஒரு டைமில். ஆனால் அங்கேயுமே பெரிய ட்விஸ்ட் என்ன பார்த்தோன்னாக்கா இப்போ நம்ம மகேஷோட அப்பா என்ன பண்ணாங்க, மாஸ் என்ட்ரி உள்ளே கொடுக்குறாரு. அந்த இடத்துலையுமே பார்த்தோன்னாக்கா நம்ம மித்ரா வசமாக சிக்கிக்கிறாங்க. இப்போ அவங்களால தப்பிக்கவே முடியறதில்ல. ஏன் பார்த்தா அந்தங்க நம்ம மித்ரா என்ன பண்ணியிருப்பாங்கனாக்கா அந்த லேப்டாப்பில் இருக்கிற எல்லா எவிடன்ஸ் எடுக்கும்போது தான் அவர் உள்ளே மித்ரா என்ன பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு கத்த ஆரம்பிச்சிட்டாரு. உடனே அவருமே சரியான நேரத்தில் வந்ததுனால அங்கே அந்த எவிடன்ஸை பார்க்கும்போது அவருமே பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவை எதுக்கு பார்த்தீங்கன்னாக்கா இப்போ பார்க்குறான், இதில் ஏதோ ஒரு பெரிய ட்விஸ்ட் இருக்குது அப்படின்னு சொல்லி அவருமே என்ன பண்ண போறனாக்கா அதை பார்த்து இந்த எவிடன்ஸை வச்சு நம்ம மகேஷ் தான் ஆனந்தியோட கர்ப்பத்துக்கு காரணம் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சி அந்த இடத்துல நம்ம மகேஷையும் நம்ம ஆனந்தி கல்யாணம் பண்ணி வைப்பாரா, இல்லைனா அதுக்குள்ளேயே இந்த எவிடன்ஸை எப்படியாவது காப்பாற்றி என்ன பண்ண போகிறாங்க, அதை இவங்களே டிலேட் பண்ணிடுவாங்களா அப்படின்றத ஒரு கேள்விக்குறியாக இருக்கு. இப்போ நம்ம ஆனந்தியோட வாழ்க்கையே பார்த்தீங்கன்னா ஒரு கேள்விக்குறியாக இருக்காது. எல்லாமே பார்த்தீங்கன்னா முடிவுக்கு வரணும்னா இப்போ இந்த மகேஷ் தான் இப்போ எல்லாமே தெரியும் இல்லைங்களா. ஓரளவுக்கு அவருமே பார்த்தீங்கன்னா என்ன பண்ணியிருப்பாரு, நம்ம ஆனந்தி கேர் பண்ணிட்டு இருப்பாரு. அதை வச்சு இப்போ நம்ம மித்ரா பயந்து இந்த மாதிரி ஒரு விஷயத்த பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம மித்ரா அந்த இடத்துல போய் உக்காந்துட்டு இருந்து ரொம்பவுமே கோவப்பட்டது இந்த மகேஷோட அப்பா என்ன பண்ணாரு, பலரே நம்ம மித்ரா கண்ணத்திலே அரைஞ்சிடறாங்க. இனிமேல் இந்த பக்கம்லாம் நீ வரக்கூடாது, மகேஷ் இல்லாத ஒட்டிக்க அப்படின்னு சொல்லிட்டு. அது மட்டும் இல்லாமல் இவ கொஞ்சம் கொஞ்சமாக இடம் முடிகிறதுனால தான் என்ன ஆகுதுனாக்கா நம்ம ஆனந்தி விஷயத்தில் நம்ம மகேஷ் என்ன பண்ணுறா, ரொம்ப அப்படி நெருக்கமாக போகிறோம் அப்படின்னு சொல்லி தான் இவ்வளோ பிடிக்கல போகலான்னு சொல்லி அவர் இந்த மாதிரி ஒரு விஷயத்த பண்ணியிருக்காங்க. நம்ம மகேஷோட அப்பா பண்ணது சூப்பர். அது மட்டும் நம்ம ஆனந்தியோட வீடியோ எவிடன்ஸ் கிடைச்சிருமா கிடைக்காதுன்றதை கமெண்ட் பண்ணி வீடியோக்கு லைக் போட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.